வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு அரைக்கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை கொண்டு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரத்தில் இது பண்ண கீரை தான். இதில் அரைக்கட்டு அளவுக்கு தான் நான் கீரை பறிச்சிட்டு வந்து உருவி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு சாம்பார் வச்சிடலாம். இங்கே நல்லா 2 கை அளவுக்கு பருப்பு ஊற வச்சு கழுவி அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கீரை இப்போ போட்டுறக்கூடாது. இப்போ இதில் வந்து நாம் 8 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியன், இது வந்து கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நான் எப்போவும் தோலோடவே நசுக்கி தான் போடுவேன். அதான் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நல்ல மணமாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். அடுத்தது இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பாத்திரத்திலேயே குக்கரில் வேக வைக்காமல் பாத்திரத்திலேயே வேக வச்சதுனால 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். குக்கரில் வேக வைக்கிறத விட பருப்பு குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், இது மாதிரி தனியாக ஒரு சட்டியில் நம்ம போட்டு நல்லா வேக வச்சு அப்படி குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். முருங்கைக்கீரையை இது மாதிரி சாம்பாரில் போட்டும் வைக்கலாம், புளிக்குழம்புல போட்டும் வைக்கலாம், அப்படியே சுண்டி விட்டும் சாப்பிடலாம், சூப்பு வச்சும் குடிக்கலாம். எப்படி வேணாலும் முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுலேயும் கேழ்வரகு மாவில் வந்து ராக்கி மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு பக்கோடா இல்லைன்னா ரொட்டி இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். ஆனால் பொதுவாக எந்த உணவாக இருந்தாலும் அவியலாக செஞ்சு சாப்பிட்றது அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் லோ ப்ரெஷர் உள்ளவங்க, இரத்த சோகை உள்ளவங்க நிறையா எடுத்துக்கிறது அவ்வளவும் நல்லது. ஹீமோக்ளோபின் நிறையா பெருகும், இரத்த சோகையை தடுக்கும். கை கால் உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்போ இதை சாப்பிட்டோம்னா அது வந்து பிளட்டு ஹீமோக்ளோபின் நிறையா ஊறும். அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முடியெல்லாம் நல்லா கருன்னு அடர்த்தியாக நல்லா நீளமாக வளரும். அவ்வளவு அழுத்தமாக இருக்கும் தலைமுடி கூட. அதுக்கடுத்தது இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுல இதில் நார் சத்து நிறையா இருக்குது. மோஷனே போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட இதுக்கு நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகும். அடுத்ததாக 1 வாளாஞ்சி அளவுக்கு தான் நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு குழம்பாக வைக்கலை. பருப்பு குழம்பா வச்சா புளி தேவையில்லை. நான் முருங்கைக்கீரை சாம்பாராக வைக்கிறதுனால புளி எடுத்துக்கிட்டேன். புளி நிறையா சேர்க்கக்கூடாது. புளி வந்து நிறையா மற்ற குழம்புக்கு சேர்க்குறது மாதிரி சேர்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதோட வந்து டேஸ்ட்டே போயிடும். புளி வந்து ஹீட் ஆனது இதெல்லாம் வந்து புளிப்பெல்லாம் வந்து புளிப்பு சுவைக்காக சேர்க்குறது தான். இது வந்து ஹீட் ஆனது உடம்பை வந்து உருக்கிடும். அதனால் வந்து நம்ம வந்து இது ஹெல்த்தியான உணவு. அதனால் இதில் வந்து கொஞ்சமாக அப்படி தான் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கலைன்னா வந்து சாம்பாருக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரே 1 வாளாஞ்சி தான் இந்த புளி எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டேன். இப்போ இதை தனியாக கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அப்படி கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, இது தனியாக வச்சு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது வந்து பருப்போடு சேர்த்து இந்த புளி தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அதோட சுவை மாறி போயிடும். அதனால தான் நான் வந்து பருப்போடு அந்த புளி தண்ணியை சேர்க்கலை. புளி தண்ணி கூட தனியாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு இது நல்லா வெந்து கொதித்து தாளிக்கிற நேரத்துக்கு 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் செமையாக இருக்கும். அவ்வளோதான். புளி தண்ணி அந்த வாசம் போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் வந்து இதை விட ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்போ நாம் திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துருச்சா என்னன்னு. நல்லா வெந்துருச்சு. இது முழுசாக இருந்தால் சரியாக வராது. அதனால் இதை வந்து
இறக்கி தண்ணியை மட்டும் வடித்து தனியாக அந்த புளி தண்ணியோடு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நல்லா கடைஞ்சிடலாம். ஓகே, பருப்பு நல்லா அழகாக கடைஞ்சாச்சு. நல்லா முத்து முத்தாக இருந்துச்சு பார்த்தீங்களா, பருப்பு நல்லா அழகாக கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட இந்த பருப்பை வேக வச்ச தண்ணி, இந்த புளி கொதிக்க வச்ச தண்ணி இதெல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இதை எடுத்து அந்த பருப்பு கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், உங்கள் சாய்ஸ் தான், நம்ம சாய்ஸ் தான். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அப்படி தான் இதில் சேர்த்துருக்கேன். கீரை போடுறதுனால கருவேப்பிலை இன்றைக்கி இதில் போட தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீரையை அப்படியே இதில் போட்டுடலாம். லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கி விட்டு அப்படியே இந்த பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோமா கடைஞ்சி அது கூட ஊற்றிக்க வேண்டியதான். இவ்வளவுதான். இதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கீரை சாம்பார் ரெடி. ஆரோக்கியமான உணவு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, செம்மையாக இருக்குது. இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.